ஹாய் காய்ஸ், நம்ம சிஎஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் சாலி மக்களே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வணக்கம். ஸோ நம்ம வீடியோ யூடியூப்ல இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேர்த்து பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள், வீடியோஸ் ஃபார் நோட்டிஃபிகேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தோம்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் டாப் 4 போவாங்களா மாட்டாங்களா, அவங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸ் என்ன, 2026 அவங்க ஸ்குவாட் எப்படி இருக்குது, பிளேயிங் லெவன் அனாலிசிஸ் போட்டோம், ஹோம் கிரவுண்ட் ஸ்டேடியஸ் எல்லாமே போட்டோம். ஸோ இப்போ அவங்களோட நெக்ஸ்ட் டீமாக நம்ம எது பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட நார்த் சைடோட ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் லாஸ்ட் இயர் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணாங்க ஐபிஎல் டோர்னமெண்ட்டை. யாருமே அன்எக்ஸ்பெக்டடாக வந்து இந்த டீம் டாப் ஆஃப் த டேபிள் வரும் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஹாஃப் ஆஃப் த சீசன் டாமினேட் பண்ணாங்க, பட் செகண்ட் ஆஃப் த சீசன் அப்படியே கீழே சறுக்கிட்டாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல, டீமோட ஃப்ளாஸ் எல்லாமே கண்டுபிடிச்சி ஸோ அவங்களோட வீக்னஸ் தான் நிறைய தெரிஞ்சதே தவிர அவங்களோட பாசிட்டிவ்ஸ் அவ்வளோவா இல்லை. நல்ல டீம் இருந்தது, பட் இந்த இந்தியா பாகிஸ்தான் இதனால அவங்களோட பாதி ஸ்டார் பிளேயர்ஸால் ரிட்டர்ன் பண்ண முடியல ஐபிஎலுக்கு. ஸோ அதனாலே அவங்க டீம் பாதி போயிடுச்சு. அண்ட் தேர் ஃபோர் மும்பை கிட்ட தோற்றதாக அவங்க டாப் 4 வர முடியாமல் போயிட்டாங்க. பட் ஒரு நல்ல டீம் ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இந்த டெல்லி டீம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த லாஸ்ட் இயர் இந்த எல்லா ஃப்ளாஸுமே இந்த வருஷம் ஆக்ஷனில் சரி பண்ணிட்டாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. அதே ஏமங் படானி, அதே அக்ஷர் பட்டேல் தான். பட் ஆக்ஷனில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ஷன்னா டெல்லி தான் சொல்லுவேன். செதுக்கிட்டாங்க, இருந்த காசு வச்சு ஒரு எல்லா கீ பிளேயரும் எல்லாமே வாங்கியிருந்தாங்க. உங்களுக்கே தெரியும் ஸ்டார் பிளேயர்ஸ் எத்தனை பிளேயர், பத்தும் நிசாங்கா, லுங்கி இங்கிடி, டேவிட் மில்லர் 3 பேருமே சூப்பராக பண்ணாங்க T20 வேர்ல்ட் கப்பில். அண்ட் இது இல்லாமல் கைல் ஜேமிசன் வாங்கியிருந்தாங்க, பென் டக்கெட்டு, கைல் ஜேமிசன், பிருத்வி ஷா, சாயில் பராக். ஸோ இத்தனை பிளேயர் வாங்கியிருந்தாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ ஆன் பேப்பர் ஆகிப் நபி சொல்ல மாட்டேன், சாரி, ஜம்மு அண்ட் காஷ்மீர் சென்சேஷன், கரண்ட் இந்தியன் சூப்பர் ஸ்டார்ஸ் ஆகிப் நபி 8.5 crores கொடுத்து வாங்கினாங்க. ஸோ டெல்லி ஆக்ஷனில் வேறு மாதிரி பூந்து விளையாட்டாங்க, மொட்டை மாமா செஞ்சிட்டாரு. ஸோ ஹாய் காய்ஸ், ஸோ நம்ம இன்றைக்கி டெல்லி கேபிட்டல்ஸ் பற்றி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆன் பேப்பர் டெல்லி கேபிட்டல்ஸ் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ரொம்ப செம்ம டீமாக தெரியுது, டெட்லியாக தெரியுறாங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன? அஸ்வத் ஸ்டார்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு சாய் வாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் செம்ம பேலன்ஸ்டு டீம்ங்க, எல்லா பேசிஸும் கவர் பண்ண டீம். சாய் வீடியோ உங்களுக்கு ஓப்பனிங் வந்து கேஎல் ராகுல் ஆடிடுவாரு எப்படியும் இந்த வாரம் அவர் தான் ஆட போறாரு. அக்ஷர் பட்டேல் நம்பர் 4 ஆட போறாரு. உங்களோட ஃபாரினர்ஸ் தான். இப்போ நிசாங்கா ஆடினார்னா லுங்கி இங்கிடி ஆட மாட்டாரு. கரெக்ட். நான் என்னோட பிளேயிங் லெவன்ல லுங்கி இங்கிடி தான் வச்சிருக்கேன். அது வருவோம், பின்னாடி வருவோம். ஓவரால் டீம் ஸ்குவாட் காம்போசிஷன் பேலன்ஸ் சொல்லுங்க, அப்புறம் லெவன்ஸ் போவோம். சம ஸ்குவாட். டேவிட் மில்லர் 2 crores எடுத்தாங்க. ஸ்டீல் பேக்கப்ல பிருத்வி ஷா இருக்காரு, கைல் ஜேமிசன், பத்தும் நிசாங்கா, பென் டக்கெட், அசுதோஷ் சர்மா வேற வச்சிருக்காங்க. அசுதோஷ் சர்மாக்கு லைக் டு லைக் தான் இந்த சாயில் பராக், சமீர் ரிஸ்வி அவரும் நல்ல ஃபார்ம்ல. மாதவ் திவாரின்னு ஒருத்தர் எடுத்துருக்காங்க, எனக்கு அவரை பத்தி தெரியல, ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது அவர் என்ன ரோல் ஆடுவார். மாதவ் திவாரி சிமிலர் பேட்ஸ்மேன் ஹூ கேன் போல் பிட்டில் தான் நினைக்கிறேன். அஜய் மண்டல் இருக்காரு, மாதவ் திவாரி லாஸ்ட் இயர் கூட ஆட வச்சாங்க. மிச்சல் ஸ்டார்க்கு அப்படியே சமீரா இருக்காரு, ஜெய்மிசன் இருக்காங்க. இவங்களும் ஆர்ஆர் மாதிரி ஓவர்சீஸ் பிட்ச் பயங்கரமா இருக்கு. பிருத்வி ஷா வந்து மறுபடியும் பேக் பண்ணி எடுத்திருக்காங்க, பட் அவரு ஆட மாட்டார், எனக்கு தெரிஞ்சு ஆட மாட்டார் தான். ஸோ ஓகே, ஸோ நீங்கள் உங்களோட கருத்து சொல்லியிருக்கீங்க. சாய், உங்களோட ஒப்பீனியன் என்ன டெல்லி டீம் ஸ்குவாட் பற்றி லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இப்போ எப்படி இருக்கு? டெல்லி ஸ்குவாட் போன வருஷமே ஓரளவு நல்ல ஸ்குவாட் தான், அதுக்கேற்ற மாதிரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கே மிஸ் அவுட் ஆனாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் they was unable to qualify. பட் இந்த வருஷம் எல்லாம் சரி பண்ணியிருக்காங்க. போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ஸ்குவாட் இஸ் வெரி குட். மிட்டல் ஸ்டார்க்கு சப்போர்ட் பண்ண லாஸ்ட் இயர் அங்க யாருமே இல்ல. இந்த வருஷம் அவங்க வந்து லுங்கி இங்கிடி எடுத்திருக்காங்க, சரியான ஸ்டீல் அதுவுமே. ஸோ போன வருஷம் அவங்க ஸ்குவாடை கம்பேர் பண்ணுறப்போ இந்த வருஷம் அவங்க ஸ்குவாட் நல்லா இருக்கு. நிதிஷ் ராணா வேற ட்ரேட் பண்ணியிருக்காங்க, மில்லர் சொல்ல மாட்டேன், நிதிஷ் ராணா வேற ட்ரேட்ல வாங்கியிருந்தாங்க. கரெக்ட். ஸோ போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் அவங்க ஸ்குவாட் ரொம்ப பேலன்ஸ்டாகவும் சூப்பராகவும் இருக்கு. ஸோ போன வருஷம் நடந்த அந்த ஒரு சடன் டவுன்ஃபால் இந்த வருஷம் நடக்காதுன்னு நம்ம நம்பலாம். ஆனால் மொட்டை மாமா தான் ஆக்ஷனில் எப்படி நிசாங்கா டக்கெட்டு, மில்லரு, இது இவ்வளோ பேர் பேஸ் ப்ரைஸில் யாருமே பிட்டு போடலைன்றதான் எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. ஒரு பிட்டாவது ஏதாவது டீம் போட்டிருக்கலாம், அசால்ட்டாக தூக்கின்னு போனாப்புல மனுஷன் வேறு லெவல். அண்ட் ஆகிப் நபிக்கு ஆல் அவுட்டாக போய் எடுத்தாங்க. ஸோ தி ஷா எமர்ஜென்சி ஃப்ரம் ஆகிப் நபி. ஸோ நல்லாயிருக்கு. ஸோ அப்போ என்ன, டெல்லி டீம் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் 11ஸ்குள்ளே போவோம். ஸோ ஃபார் சேஞ்ச் சாய் நீங்கள் 11 ஸ்டார்ட் பண்ணுங்கள் ப்ளஸ் இம்பேக்ட். நெக்ஸ்ட் அஸ்வத் நான் லாஸ்ட்டாக வரேன். சாய் உங்கள் 12 சொல்லுங்கள். ஓகே, ஓப்பனிங் கேஎல் ராகுல், அபிஷேக் பொரல். Number 3 நிதிஷ் ராணா. 4 ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ். 5 மில்லர்.
6 அக்ஷர் பட்டேல், 7 அசுதோஷ் சர்மா, 8 விப்ராஜ் நிகம், 9 குல்தீப் யாதவ், 10 லுங்கி எங்கிடி, 11 மிச்சல் ஸ்டார்க். இம்பாக்ட் பிளேயர் எய்தர் முகேஷ் குமார் ஆர் ஆர்கிப் நபி. ஸோ 2 ஃபாஸ்ட் பவுலர், ப்ரீமியம் ஃபாஸ்ட் பவுலர் ஆடுறீங்க 11ஸில். ஓகே, நல்லா இருக்கு. யா அஸ்வத் உங்களோடது? சாய் சூப்பராக இருக்கு ஸ்குவாடு. உங்கள் 12ஸ் உங்களது? சிமிலர் ஸ்குவாடு தான். கேஎல் ராகுல் ஓப்பனிங் வித் அபிஷேக் போரல். நம்பர் 3 ராணா. அக்ஷர் பட்டேல் நம்பர் 4ல ஆடுவார். மில்லர் நம்பர் 5, கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் நம்பர் 6. இதை நான் எதிர்பார்த்தேன். நம்பர் 7 அசுதோஷ் சர்மா. ஓகேவா? நம்பர் 8 விப்ராஜ் நிகம். நம்பர் 9 ஆக்யூப் நபி. அவர் சையத் முஸ்தாக் அலில நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. பேட்டிங் ஆடுவாரு, பேட்டிங் கொஞ்சம் ஆடுவாரு. அதனால அவர் நம்பர் 9ல. நம்பர் எக்கனாமி நம்பர் வந்து 7.08 15 விக்கெட் 7 மேட்சஸ்ல. சையத் முஸ்தாக் பார்க்கலாம், தெரியல, நியூபி தான் பார்க்கலாம். ஆனா T20 தான் ப்ரோ. சையத் முஸ்தாக் அலி T20 தான். 7 மேட்ச்ல 15 விக்கெட் எடுத்திருக்காரு. எக்கனாமி 7. ஓகேவா? 10 குல்தீப் யாதவ், 11 வந்து மிச்சல் ஸ்டார்க், இம்பாக்ட் சப்பு லுங்கி இங்கிரி. என்ன இந்த டீம்ல எல்லாருமே பேட்டிங் ஆடுவாங்க போல 11 வரைக்கும். ஸோ ஓகே, ஸோ என்னோட 11ஸும் சிமிலர் தான். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி கேஎல் ராகுல் வில் ஓப்பன் வித் அபிஷேக் போரல். 1 டவுன் வந்து என்ன சொல்கிறது, நிதிஷ் ராணா. நம்பர் 4 பார்த்தீங்கன்னா வந்து அஸ்வத் சார் அக்ஷர் பட்டேல் தான். அவரை ஃப்ளோட்டராக மேலே யூஸ் பண்ணோம். நம்பர் 5 பார்த்தீங்கன்னா நான் ஸ்டப்ஸ் எடுத்துன்னு வரேன். 6 டேவிட் மில்லர், 7 அசுதோஷ் சர்மா, 8 விப்ராஜ் நிகம், 9 மிச்சல் ஸ்டார்க்கு, 10 குல்தீப் யாதவ், 11 ஆகிப் நபி. அண்ட் இம்பாக்ட் சப் வில் பி எய்தர் லுங்கி இங்கிடி ஆர் துஷ்மந்தா சமீரா. அது வந்து மேபி அவங்க எப்படி எடுத்துன்னு வாங்களோ தெரில. பட் அந்த இம்பாக்ட் சாய்ஸ் வந்து நான் ஓவர்சீஸ் வந்து அவங்கள சாய்ஸ் கொடுத்துறேன். லுங்கி இங்கிடி தான் நான் எடுத்துன்னு வருவேன். பட் மேபி பேஸ்ட் ஆன் சுச்சுவேஷன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேட்டிங் தேவைன்னா நிசாங்கா இல்லைனா வந்து டக்கெட் கூட எடுத்துன்னு வரலாம். ஆர்டர் மாறுதோ இல்லை, பேட்டிங் டெப்த் இன்னும் போகும். இல்லைனா நல்ல பவுலிங் வேணும்னா ஜேமிசன், இங்கிடி, சமீரா எடுத்துன்னு வரலாம். ஸோ ஆனால் இந்த டீம் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸுக்குமே சண்டை போடுறதோட வெர்ஸாக இருக்குது என்ன கேட்டால். ஏன்னா பவுலிங் ஆப்ஷன்ஸ் பாரு, கேஎல் ராகுல், அபிஷேக் போரல், டேவிட் மில்லர் தவிர எல்லாரும் பவுலிங் போடுவாங்க. எல்லாருமே பவுலிங் போடுவாங்க இந்த 3 பேர் தவிர. நிதிஷானா கை சுற்றுவார், ஸ்டப்ஸும் கை சுற்றுவார். பேட்டிங் ஆப்ஷன் 11 பேரும் ஆடுறாங்க. இம்பாக்ட் பிளேயர் வந்து சப்போஸ் இம்பாக்ட் ஒரு பேட்டிங் வந்தால் 12 பிளேயரும் பேட்டிங் ஆடுவாங்க. இவ்வளோ ஒரு வெர்சடைல் டெல்லி டீமை வந்து நான் என் லைஃப்பில் பார்த்ததே கிடையாது. சூப்பராக இருக்குது, பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சூப்பராக இருக்குது. இந்த டீம் ஃபெயில் ஆகணும்னா அவங்களே அவங்க தலையில் மண்ணள்ளி போட்டால் தான் உண்டு. இது வந்து நான் சொல்கிறது. நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் 12க்கு அப்புறம். சொல்றது அப்சல்யூட்லி ரைட். இந்த டீம் ஃபெயில் ஆகுதுன்னா அவங்க பிளேயர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணாம அவங்க தலையில அவங்களே மண்ணை வாரி போட்டாதான் உண்டு. ரொம்ப ஃபிளெக்சிபிள். இப்போ நீங்க லுங்கி இங்கிடியோ இல்ல துஷ்மந்தா சமீராவோ ஆடலாம் கூட ஓப்பனிங்ல வந்து உங்களுக்கு பென் டக்கெட்டும் நிசாங்காவும் ஆடுவாரு. இல்ல பிருத்வி ஷா அவரோட ஃபார்மை வச்சு அவரை கூட ஆட வைக்க சான்ஸ் இருக்கு. நிதிஷ் ராணா நம்பர் 4 இறக்கிட்டு சாய் வெல் பேலன்ஸ் ஸ்குவாட். பேக்கப்ஸும் நல்லா இருக்கு. நட்ராஜன் இருக்காரு பேக்கப்ல. நட்ராஜன் நான் சொல்லல, ஏன்னா அவர் ஃபார்ம்ல இல்லன்றனால தான் சொல்ல. நட்ராஜன், முகேஷ் குமாரும் நட்ராஜனும் சொல்ல பேக்கப்ல. சமீரா, கருண் நாயர், பெஞ்ச் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கு. ஆமா, கருண் நாயர், சமீர் ரிஸ்வி, சமீரா, அஜய் மண்டல், நமன் திவாரி, மாதவ் திவாரி, நமன் நல்லா இருக்கு ஸ்குவாட். சாயில் பராக் பேக்கப்ஸும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் வச்சிருக்காங்க. சரி, டெல்லிக்கு வீக்னஸ் தான் நீங்கள் எது சொல்கிறீங்க? 3 பேரும் 2 பேரும் நான் வந்து ஒரு வச்சுருக்கேன். பட் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. வீக்னஸ் பா அப்படின்னா டெல்லிக்கு எது சொல்கிறீங்க? சாய் ஸ்டார்ட் பண்ணுங்க. டெல்லியோட வீக்னஸ் ஆல் பேசிஸ் கவர்ட். அவங்களோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டெலிவர் பண்ணுவாங்களா தான் மேட்ரு. இந்த டீமும் அதே தான். மிச்சல் ஸ்டார்க் லாஸ்ட் சீசன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. லுங்கி இங்கிரி எல்லா மேட்சும் நல்லா போடுவாரா தெரியாது. ஆக்யூப் நபி எப்படி போடுவாருன்னு தெரியாது. சையத் முஸ்தாக் அலில பெட்டர் ஸ்டாட்ஸ் வச்சிருக்காரு. ஐபிஎல்ல டெலிவர் பண்ணுவாரா, வில் ஏபிள் டு டெலிவர் தெரியாது. 3 ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டெலிவர் பண்ணுவாங்களா, அவ்வளவுதான். ஓகே, அஸ்வத் வந்து 2 ஸ்பின் அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் புடிச்சு போட்டுருவாங்க. நீங்க ரிலே பண்ணலாம், ட்ரஸ்ட் பண்ணலாம். எல்லாமே 2 ஸ்பின் பக்கா கரெக்ட். மிச்சல் ஸ்டாக்கு, லுங்கி இங்கிடி, ஆகிப் நபி தான். இந்த 3 பேர்ல 2 பேர் ஓப்பனிங் போடுவாங்க. மிச்சல் ஸ்டாக்கு, நபியும். லுங்கி இங்கிடி 1 ஓவர் 2 ஓவர் ஓட்டலாம். ஓகே, டெத்ல உங்களுக்கு ஸ்டார்க்கு இங்கிடி போட்டுவாங்க. நல்லா இருக்கு.
ஸோ அஸ்வத் வந்து பவுலிங் மட்டும்தான் ஒரு ஃப்ளாவாக சொல்லியிருக்காரு. அதுவும் நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க, பட் கிளிக் ஆவாங்க, கன்சிஸ்டண்ட்டாக போவாங்கன்னு தெரியலன்றாரு. சாய் உங்களோட கருத்து சொல்லுங்கள், நெக்ஸ்ட் நான் வரேன். எனக்கு நிதிஷ் ராணாவுடைய ஃபார்ம் எப்படி இருக்குன்ற ஒரு டவுட் இருக்கு. இன்ட்ரெஸ்டிங். அவர் என்ன பண்ண போறாருன்ற ஒரு டவுட் இருக்கு. லோக்கல் பாய் நம்பர் 3ல அவர் இறக்க போறாரு. நிதிஷ் ராணா லோக்கல் பாய் ஆடி டெல்லி பிட்ச் ஃபேவர் பண்ணுவாங்க தெரியும். ஓகே, பட் அவர் எப்படி கிளிக் ஆக போறாருன்னு பார்க்கணும். அப்புறம் விப்ராஜ் நிகம் இந்த வருஷம் எப்படி ஒர்க் அவுட் ஆகிறான்னு பார்க்கணும். ஏன்னா போன வருஷம் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. இந்த வருஷம் அவருடைய ஃபார்ம் அவர் கண்டினியூ பண்ணுவாரான்னு பார்க்கணும். ஏன்னா அவர் தம்பி அவர் ஒன் சீசர் ஒன்றரா போயிட்டா டெல்லிக்கு தான் டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா அவரால் லெக் ஸ்பின்னும் போட முடியும். ஸோ அவர் எப்படி இந்த வருஷம் கிளிக் ஆகிறாருன்னு பார்க்கணும். அப்புறம் அவங்க பேசர்ஸ் டெலிவர் பண்ணுவாங்களான்றதையும் பார்க்கணும். ஏன்னா வந்து லுங்கி எங்கடி ஸ்டாக் கூட ஓகே ஃபார்ம்ல இருக்காங்க. ஆக்யூப் நம்பி ஃபார்ம்ல இருக்காரு, பட் ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ வந்து அவர் ஐபிஎல்ல என்ன பண்ண போறாருன்றதுக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இன்கேஸ் டெலிவர் பண்ணிட்டாங்கன்னா இந்த டீம் கொஞ்சம் டேஞ்சரஸ் தான். சரி, நான் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வீக்னஸ் வச்சுருக்கேன். அது வந்து நீங்கள் ஆர்ஆர் சொன்னது இங்கே சொல்லியிருப்பீங்கன்னு நினச்சேன், சொல்லலை. அக்ஷர் பட்டேல் கேப்டன்சியுமே இது ஒரு வீக்னஸாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணார், பட் மிடில் அவர் எங்கேயோ கன்ஃபியூஸ் ஆனதால் ஹி டிடன்ட் ஏபிள் டு ரொட்டேட் இஸ் பவுலர்ஸ் வெல். பவுலிங்கில் நிறைய தப்பு பண்ணார். பிளேயிங் லெவன் காம்பினேஷனுமே நிறைய மிஸ் ஆச்சு. எங்கெங்கே டீமை நிறைய மாற்றினாங்க, 11th எக்கச்சக்க சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ அதனால ஐ ஃபீல் அக்ஷர் பட்டேல் கேப்டன்சி இஸ் இம்பார்ட்டன்ட். கரெக்ட் காம்பினேஷன் இம்பார்ட்டன்ட். சும்மா மேட்ச் ஜெயிச்சாலும் மாற்றக்கூடாது, தோத்தாலும் மாற்றக்கூடாது. அது வந்து லாஸ்ட் இயர் டெல்லி மேட்ச் ஆன் மேட்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஒரு தப்பு அவங்க பண்ணாமல் இருந்தால் மேபி இந்த வருஷம் நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி பவுலிங் வந்து எல்லாருமே நல்லா இருக்காங்க. பட் அந்த ப்ராப்ளம் என்னென்னா எல்லாருமே இன்ஜுரி ப்ரோன். ஸ்டார்க்கு இன்ஜுரி வந்தால் போயிடுவார், லுங்கி இங்கிடி இன்ஜுரி ப்ரோன், நட்ராஜன் வெளில இன்ஜுரி ப்ரோன், முகேஷ் குமார் இன்ஜுரி கிட்ட, ஆகிப் நபி நியூ டு ஐபிஎல். ஸோ இவங்க எல்லாருமே 14 மேட்சஸ் தொடர்ந்து இருந்தால் தான் டெல்லிக்கான சான்சஸ் பிரகாசமாக தெரியுது. சப்போஸ் ஸ்டார்க்கு திடீர்னு எனக்கு ஹாம்ஸ்ட்ரிங் போச்சுன்னா ஒரு கை உடஞ்ச மாதிரி இங்கிடியால் போட முடியும். ஆனால் இங்கிடியால் ஸ்டார்க்கு அளவுக்கு முடியுமா தெரியாது. சமீரா அதுக்கப்புறம் ஜேமிசன் எஃபெக்டிவான்னு தெரியாது. நட்ராஜன் ஃபுல்லி ஃபிட்டாக நல்லா ட்ரெயின் பண்ணார். ஸ்ரீநாத் அரவிந்தோட ட்ரெயின் பண்ணுறான்னு நினைக்கிறேன். நான் ஸ்டோரிலாம் பார்த்துருந்தேன், யாரோ போட்டிருந்தேன். ஸ்ரீநாத் அரவிந்தோட ட்ரெயின் பண்ணுறார் நட்ராஜன், ஃபுல்லி ஃபிட்டாக இருப்பார். அதான் போட்டிருந்தேன், அது கரெக்டு. அதுக்கப்புறம் முகேஷ் குமார் கான்ஸ்டண்ட்டாக போடுவாரா தெரியாது. இந்த ப்ராப்ளம் மட்டும் டெல்லி ரெக்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா டீம் டு பீட்டாக நான் சொல்கிறேன். ஆர்சிபி மும்பை லெவலுக்கு டீம் இருக்குது டெல்லி ஷுவராக. ஹோமாக இருக்கட்டும் அவையாக இருக்கட்டும், டீம் டு பீட்டாக நான் டெல்லியை சொல்கிறேன். நீங்கள் சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் டாப் 4 ப்ரிடிக்ஷனுக்கு போகலாம். டெல்லி டாப் 4ல முடிக்க நிறைய சான்சஸ் இருக்கு. அப்படி அவங்க முடிக்கலன்னா 5 and 6ல தான் முடிப்பாங்க. ஏதா ஒன்று எஸ்ஸா மேபியா, நோ இல்லன்ட்டு எஸ்ஸா மேபி ஸோ 50-50 50-50 அவங்க டீம் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் இருக்கு. ஸோ ஓகே, ஸோ உங்களோட டாப் 4 வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. நான் லாஸ்ட் 10th டீம் வீடியோ போடும்போது எல்லாருமே டாப் 4 சொல்லணும். ஸோ அதுக்குள்ளே டாப் 4 நம்ம ஸ்குவாட் அனாலிசிஸ் பண்ணிட்டு சொல்லலாம். ஸோ சாய் நீ வா, நெக்ஸ்ட்டு டாப் 4 இல்லையா டெல்லி? எனக்கு தெரிஞ்சு 4th இல்லைனா 5th அந்த ஒரு 50-50 நெக் டு நெக் கான்டெஸ்ட் போகும். மேபியா அஸ்வத் மாதிரி மேபி டாப் 4ல அவங்க முடிக்கலாம். அப்படி இல்லைனா 5th ஏதா ஒன்று சொல்லுப்பா. அவன் கரெக்டாக சொன்னான், டாப் 4 கிட்ட வந்துட்டு இல்லை அப்படின்னா மேபி. சரி ஓகே, நீங்கள் 2 பேர் மேபின்றீங்க. பட் எனக்கு என்னவோ இதுக்கு டெல்லி கேபிட்டல்ஸ்க்கான சீசனும் தோணுது. டீம் நல்லா இருக்கு, 11ஸும் நல்லா இருக்கு. கேப்டன் மட்டும்தான் அக்ஷர் பட்டேல் நல்ல பிளேயர், அதை பற்றி டவுட்டே இல்லை. கேப்டன் அவர் நல்லா பண்ணிட்டா இந்த டீம் ஷியூராக டாப் 4 வரும். ஸோ நான் வந்து டெல்லி சப்போர்ட் பண்ண கேஎல் ராகுல் இருக்காரு, எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட் அவரு. கரெக்ட், பட் கொடுப்பாங்களான்னு தெரியல. ஸோ பார்க்கலாம். பட் அது பிரச்சனை இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ 2017 ஆர்பிஎஸ்ல ஸ்மித்தும் தோனியும் பேசி சில டிசிஷன்ஸ் எடுக்கலையா, அந்த மாதிரி அக்ஷர் பட்டேலும் அக்ஷர் பட்டேலுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் கேஎல் ராகுல் இருக்காரு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதுதான். ஸோ வந்து அக்ஷர் பட்டேலுக்கு கேஎல் ராகுலும் பேசி டிசிஷன்ஸ் எடுத்து அவங்களுக்குள்ள கோஆர்டினேட் பண்ணிட்டாங்கன்னா பெட்டரா இருக்கும். என்னங்க நீங்க அங்க பெஞ்சில் அண்டர் 19 வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன் இருக்காரு, அவரை விட்டுட்டு நீங்க என்னென்னவோ பேசுறீங்களேங்க. என்னங்க நீங்க போங்க, என் தலைவன் நாங்க கேப்டன் மெட்டீரியலுங்க. நீங்க வந்தாங்க, நீங்க தலைவனை விட்டுறீங்களே நீங்க. தலைவன் வந்தா அவ்வளவுதான், கேப்டன்சி மச்சாதான். எரர் பண்ணாம இருந்தாலே இவங்க கண்டிப்பா குவாலிஃபை ஆயிடுவாங்க. கரெக்ட் தான், அதுதான் சொல்ல முடியுமே தவிர கடைசில தான் எடுத்தானுங்க.
சொல்ல முடியாது. அபிஷேக் போல் நல்லா போடலன்னா பிருத்விஷாவும் வரலாம், சொல்ல முடியாது. இல்ல பிருத்விஷா தெரியல, பட் போரல் பேக் பண்ணுவாங்க. டெலிவர் பண்ணலனா தான் பிருத்விஷா வருவாருன்றேன். டெலிவர் பண்ணலாம், ஃபெயில் ஆனாலும் 5th மேட்ச் அவர் தான் ஆட வைப்பாங்க, அவர் அடிப்பாரு. நீங்க இதை நோட் பண்ணுங்க, கண்டிப்பா ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் காட்டுவார் ஓப்பனிங்ல. ஸோ ஓகே, நீங்கள் 2 பேர் இப்படி சொல்கிறீங்க. நான் அப்போது ஃபைனலாக சொல்கிறேன், டெல்லி கேபிட்டல்ஸ் டாப் 4 போகிறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறேன் என்னோடய ஃபஸ்ட்டு டீம் டாப் ஃபஸ்ட்டு, நான் பாயிண்ட்ஸ் டேபிள் வைஸ் சொல்ல, பட் ப்ரெடிக்ஷன் வைஸ் சொல்கிறேன். ஸோ நான் என்னோடய ஃபர்ஸ்ட் டீமாக டெல்லி கேபிட்டல்ஸ் நான் லிஸ்ட்டில் சேர்க்குறேன். டாப் 4ல் 2 and 3, 4 வந்து நான் இன்னும் டிசைட் பண்ணல. பட் இன்றைக்கி வீடியோ வச்சு ஆர்ஆர் அண்ட் டிசி பேசினதை வச்சு நீங்கள் 2 பேரும் ஆர்ஆர் கஷ்டம்னு எல்லா 10 டீம்ஸும் முடிஞ்ச அப்புறம் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணலாம். டாப் 4 சரி ஓகே டாப் 4 டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வந்து ஆர்ஆர் வந்து அஸ்வத்தும் சாயும் கன்ஃபார்மாக அவுட்டுன்னு சொல்லியிருக்காங்க. கிட்ட வருவா கூட இல்லை, 5 or 6 or 7 அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நானும் அதான் ஃபீல் பண்ணுறேன். டெல்லி கேபிட்டல்ஸ் நாங்கள் எல்லாருமே என்ன ஃபீல் பண்ணோம்னா, டாப் 4 வரக்கூடிய சான்சஸ் இருக்குது, குவாலிட்டி இருக்குது, எபிலிட்டி இருக்குது. அவங்க வர்றது அவங்க கையில் தான் இருக்குது, இஃப் தே டூ வெல் அண்ட் பெர்ஃபார்ம் வெல். ஸோ அது நாங்கள் 3 பேர் இங்கே சொல்கிறோம். டீம் சூப்பராக இருக்குது, காம்பினேஷன் கரெக்டாக கிளிக் பண்ணோம். நாங்கள் சொல்கிற 12s ஆடணும்னு சொல்ல மாட்டோம், பட் அந்த 12s ஆடினா அவங்க வின்னிங் ப்ராபபிலிட்டி நிறைய இருக்குது. அதுவும் ஃபெரோஷா கோட்லாக இருக்கட்டும், ஃபெரோஷா கோட்லா, அருண் ஜேட்லி ஸ்டேடியமாக இருக்கட்டும், அவேவா ஸ்டேடியமாக இருக்கட்டும், எங்கே போனாலும் இந்த டீம் டெலிவர் பண்ணலாம். பட் அது அவங்க கையில் இருக்குது, அலாங் சைடு அக்ஷர் பட்டேல். ஸோ இந்த காம்பினேஷன் கிளிக் ஆனால் ஷோராக டெல்லி டாப் 2 கூட ஃபினிஷ் பண்ணலாம். ஏன்னா சரக்கு இருக்குது, டீமில் எல்லாம் ஃபார்மில் இருக்காங்க. ஸோ லெட்ஸ் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ நாங்கள் எல்லாருமே டெல்லி கேபிட்டல்ஸ் டாப் 4 வரலாம், வராமலும் போகலான்னு சொல்கிறோம். எங்கள் டாப் 4 ப்ரிடிக்ஷன்ஸ் நாங்கள் லாஸ்ட்டாக 10th டீமோட ப்ரிவியூ பண்ணுவோம், அப்போ வந்து நாங்கள் ரிவீல் பண்ணுறோம். அது வரைக்கும் சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும். நான் சொல்ல வந்துட்டேன், பட் ஆல்மோஸ்ட் நான் ஓகே சொல்ல முடியாது. லாஸ்ட் 10 டீம் பார்த்து என் டிசிஷன் மாறலாம். ஸோ ஆனால் நானும் இப்போ எதுவும் சொல்ல. ஸோ ஆஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரி 10th டீம் வீடியோவில் நான் சொல்கிறேன் எங்களோட டாப் 4 யாரும் நாங்கள் சொல்கிறோம். பட் ஆஸ் ஆஃப் நோ வி ஃபீல் டெல்லி ஆஸ் அ குட் டீம் கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர். எல்லாமே நல்லாயிருக்கு. டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், ஃபினிஷர்ஸ், ஸ்பின் பவுலிங் அண்ட் ஃபாஸ்ட் பேஸ் அட்டாக் எல்லாமே நல்லாயிருக்கு. இந்தியன் அண்ட் ஓவர்சீஸ் எல்லாமே பார்க்க நல்லாயிருக்கு. இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இல்லாமல் டெல்லி இருந்தால் சூப்பர் ஸ்குவாடாக இருக்கும். அது வந்து ஐ ஃபர்ம்லி பிலீவ். ஸோ அவ்வளோதான், இதுதான் என்னோட எண்டிங் தாட்ஸ். உங்களுக்கு எதாவது இருக்கான்னு சொல்லுங்கள் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு. ஓகே, ஒருத்தர் கொட்டாய் விடுறதுலேருந்தே தெரிஞ்சு போச்சு நிலவரம் எப்படின்னு. சரி ஓகே, அப்போ நம்ம வீடியோவை முடிச்சுப்போம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் பற்றி பேசியிருக்கோம். நாங்கள் வந்து எங்களோட ஒப்பீனியன்ஸ் அண்ட் தாட்ஸ் வந்து ஆனஸ்ட்டாக சொல்லியிருக்கோம். இட் மைட் டிஃபர் ஃப்ரம் யூ கைஸ் வியூவர்ஸ். நீங்கள் வேறு மாதிரி பார்க்கலாம், நாங்கள் வேறு மாதிரி பார்க்குறோம். பட் எங்களுக்கு எந்த டீமும் குவாலிஃபை ஆனோன்னு நாங்கள் நினைக்கல. ஓவரால் அவங்களோட ஸ்குவாட் அனலைசிஸ், ஸ்குவாட் டெப்த்து, 12s மற்ற டீம் கம்பேர் பண்ணும்போது, அப்புறம் ஹோம் ஸ்டேடியம், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நாங்கள் சொல்கிறோம். டெல்லி பரம பாட்டா விக்கெட்டு, கவுஹாத்தியும் பாட்டா விக்கெட்டு தான். ஸோ அதனால் அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் என்ன சொல்கிறது, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லைனாலும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ஐபிஎல் டீம் ப்ரிவியூ வீடியோவில் சந்திப்போம். நன்றி மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல ஐபிஎல் ப்ரிவியூ வீடியோவில் சந்திப்போம். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு 2.5 months நம்ம சேனலில் ஐபிஎல் திருவிழா ஆரம்பம் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட எல்லா டீமோட ப்ரிவியூஸ் வந்து கொலாபாக பண்ணி போட போகிறேன். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக லென்த்தியாக இருக்குன்னு அவாய்ட் பண்ணிடாமல் வீடியோ முடிஞ்சளவுக்கு ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்.